வணக்கம். முதுகுளத்தூர்ல ஜாயின் பண்ண மை வீடியோ டாக்ல ஜாயின் பண்ண ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் சாம்பியன்ஸ் டீம் சார்பாக நான் செந்தில் குமரன் உங்களை இந்த வாய்ப்பிற்கு அன்புடன் அழைக்கிறேன். என் கீழே ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த டீம் பேர் தான் சாம்பியன்ஸ். மை வீடியோ டாக் கம்பெனில இருந்து நீங்க ஆன்லைன் சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஆன்லைன் சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணி உபயோகிக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது படிச்ச பிள்ளைங்களுக்கு அல்லது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை நீங்க உபயோகப்படுத்துறதுக்கு கொடுக்கலாம். பொருளை வாங்குறது இந்த பிசினஸ்ல ஒரு என்ட்ரி பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். பட் இதுக்கப்புறமா இந்த பிசினஸ்ல வேலை பண்றதுனாலதான் உங்களுக்கு பணம் வரும். நீங்க ஜாயின் பண்ணதுனால பணம் வராது. நீங்க பணம் கொடுத்து ஜாயின் பண்ணதுனால உங்களுக்கு 3 சாஃப்ட்வேர் கம்பெனி கொடுக்குறான். அதை நீங்க உபயோகப்படுத்தலாம் 1 வருஷத்துக்கு. ஜாயின் பண்ண பிறகு இதுல மத்தவங்க இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம், உங்க மூலியமா அவங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதுதான் இந்த பிசினஸ். இந்த பிசினஸ் பண்றதுக்கு பல முறைகள் இருக்குது. அதுல ஒரு சின்ன முறையை உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் இன்னைக்கு. நீங்க ஜாயின் பண்ண பிறகு நீங்க உங்களுடைய உறவினர்கள், ஃபேமிலி, உங்க தாய் தந்தையர், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கைகள், அக்கா, உங்க உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் சுற்றுத்தார், ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லார்கிட்டையும் நீங்க இந்த ஒரு வாய்ப்பை பத்தியும் மற்றும் இந்த ஒரு ஆன்லைன் டெக்னாலஜி பத்தியும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க இந்த ஒரு வாய்ப்பு எடுத்தாங்கன்னா, அவங்க இந்த பொருளை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதுல கமிஷன் கிடைக்குது. அவ்வளவுதான் இந்த பிசினஸ். ஆனால் உங்களை நம்பி 2 பேர் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணதுமே அவங்க எதுக்காக ஜாயின் பண்ணிருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்புனா, நம்மள நம்பி ஒருத்தர் 2 பேர் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த 2 பேர் எப்படி சம்பாதிக்கணும்ன்றது அவங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அது மட்டும் இல்லாம அவங்கள ஜாயின் பண்ணிட்டு கைவிட்டுறக்கூடாது. அவங்க 2 பேர் கூட நம்ம நல்ல உறவு முறையை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணா ஒரு உறவு முறையை நல்ல பகுத்தறிவு வைக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ண முறையா இந்த பிசினஸ் பத்தி கத்துக்கணும். ஜாங்கிர் அந்த ஊர்ல இருக்கிறதுனால இப்ப நீங்க 6 பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணதா கேள்விப்பட்டேன். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்க எல்லாம் ஜாங்கிர் ஊர்ல இருக்கப்ப இந்த பிசினஸ் பத்தி எவ்வளவு தெரியுமோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்றது, எப்படி இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றது, என்னென்ன ப்ராடக்ட்ஸுங்க இருக்கு, என்னென்ன அதனுடைய ஃபீச்சர்ஸ், அதை எப்படி உபயோகப்படுத்துறது, எப்படி இந்த வாய்ப்பை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, என்னென்னலாம் கொஸ்டின்ஸுக்கு மக்கள் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன விடைகள் உங்ககிட்ட இருக்கணும், இதெல்லாம் நீங்க கத்துக்கணும் ஜாங்கிர் கிட்ட. ஏன்னா இந்த ஊர்ல நான் இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்களுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். ஆனா நான் அந்த ஊர்ல இல்லாததுனால உங்களுக்கு என்னால பர்சனலா கத்துக் கொடுக்க முடியாது. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணணும், ஜாங்கிர் இருக்கிறப்போ எவ்வளவு முடியுமோ அவங்க கிட்ட கத்துக்கணும். இப்ப கோடி அளவுல சம்பாதிக்க முடியும் ஒரு வாய்ப்புன்னு இருக்கிறப்போ அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மதிப்பு கொடுக்கணும். அந்த ஒரு பிசினஸ்க்கு, ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய முதலீடு போட்டா மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு கிடையாது. இப்ப 2 கோடி 3 கோடி போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு 1 கோடி 2 கோடி சம்பாரணை வரும். ஆனா நீங்க 12,000 22,000 30,000க்குள்ள செலவு பண்ணிட்டு 1 கோடி 2 கோடி சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நிலைமை இருக்கப்போ இந்த பிசினஸையும் ஒரு 3 கோடி 4 கோடி போட்ட அளவு நீங்க மதிச்சாதான் இந்த பிசினஸ்க்கு ஏற்ற அளவு உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், பேஷன், ஒரு இஷ்டம், ஆர்வம் வரும். சோ அதனால
என்னுடைய உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த பிசினஸ் வந்து ஏதோ ஒரு 2 பேரை ஜாயின் பண்ற பிசினஸ் மாதிரியோ, அல்லது எப்படியாவது ஏமாத்தி ஒரு 2 பேரை காசு செலவு பண்ண வைக்கிற மாதிரியும், அல்லது ஜாயின் பண்றவங்க கிட்ட பொய் பேசி, அல்லது நீங்க சும்மா 1 கோடி சம்பாதிச்சலாம், காசு போடுங்க சிட் ஃபண்ட்ல காசு போடுற மாதிரி ஏமாத்தி ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்றவங்களுக்கு கரெக்ட் முறையா கத்து கொடுக்கணும். நீங்க இதுல வேலை பண்ணணும், நீங்க இதை முறையா கத்துக்கணும். கத்துக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பை நீங்க எல்லாருக்கும் எடுத்துரைக்கணும். இதெல்லாம் நீங்க கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க கீழே 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 பேருடைய பொறுப்பு உங்களுக்கு ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் ஆக்ஷன் வருது. ஓவர் a பீரியட் ஆஃப் டைம், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு 10 பேர் உங்க கீழே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அந்த 10 பேருக்கு ஒரு லீடர் ஆயிடுறீங்க. ஒரு கார்பரேட் லெவல்ல பார்த்தா அந்த 10 பேருடைய ஒரு சூப்பர்வைசர் ஆயிடுறீங்க. ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணா அந்த 10 பேருடைய ஒரு மேனேஜர் ஆயிடுறீங்க. ஒரு 100 பேர் ஆயிட்டா ஒரு பெரிய கம்பெனி மாதிரி ஆயிடுது. ஒரு 1000 பேர் உங்க கீழே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு கம்பெனியினுடைய முதலாளியா வேலை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடணும். இப்ப வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம காசு போட்டு நம்ம போய் வீட்டுல உட்காந்துக்கணும்னு இருக்கக்கூடாது. நீங்க ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம பொறுப்பெடுத்து இந்த பிசினஸை கரெக்டா முறையா நடத்தி ஒரு டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீசெலர் செய்யக்கூடிய வேலையை நீங்க செய்யணும். அப்போ அதுக்கு வந்து ஒரு ஆபீஸ் எடுக்கணும் அல்லது ஒரு பெரிய செட்டப் பண்ணணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. மக்களை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு பேர் கொடுத்து நீங்க எல்லாம் எவ்ரிடே மீட் பண்ணி பல கலந்த ஆலோசனைகளை பண்ணி எப்படி இந்த பிசினஸ் முயற்சி செய்து பெரிய லெவல் எடுத்துட்டு போறது, ஒவ்வொரு நாளும் இந்த பிசினஸ் பத்தி கத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணி இந்த பிசினஸ்ல கோடி கோடியா நீங்க சம்பாதிக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆர்வமும் ஜஹாங்கீரினுடைய ஆர்வமும். இப்ப வந்து ஜஹாங்கீர் நீங்க ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க வேலை பண்ணாம நீங்க கத்துக்காம நாளைக்கு பணம் பண்ணாத போயிட்டீங்கன்னா நாளைக்கு ஜஹாங்கீரை வந்து தப்பா பேசுவீங்க. துபாயில இருந்து வந்து எங்களெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாருன்ற ஒரு பொய்யான ஒரு அபவாதம் பண்ணிடுவீங்க. அது தப்பு. ஒரு வாய்ப்பை அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை துபாயில செய்து நல்ல சம்பாரிச்சு ஒரு வெற்றியை அடைஞ்ச பிறகுதான் உங்ககிட்ட வந்து அவர் இந்த ஒரு வாய்ப்பை ஷேர் பண்ணிருக்காரு, பகிர்ந்திருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணோம், அவர்கிட்ட எப்படி உழைச்சாரு, எப்படி வேலை பண்ணாரு, துபாயில எப்படி ட்ரைனிங் பண்றோம், எப்படி எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த பிசினஸ் நாங்க சக்சஸ் பண்ணிருக்கோமோ அதை நீங்க உங்க ஊர்ல பண்ணி காட்டணும். உங்க ஊர்ல மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற சிட்டிங்க, பக்கத்துல இருக்கிற டவுன்ல எல்லா இடத்துலயும் பண்ணி பெரிய அளவுல இந்த பிசினஸ் நீங்க வளர்க்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆவல். கண்டிப்பா அவரு ஜஹாங்கீர் மேல எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. எனக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பியை விட ரொம்ப க்ளோஸான ஒரு உறவு இருக்கு. ஒரு நல்ல மனுஷர்ன்ற ஒரு நல்ல ஃபீலிங். கண்டிப்பா நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ஒண்ணு கம்பெனி மேல ட்ரஸ்ட் இருந்திருக்கலாம், அவர் காட்டின வாய்ப்பு மேல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அதனால அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னா நீங்க அவர்கிட்ட முறையா அவர் எப்படி பிசினஸ் பண்ணாருன்றதை கத்துக்கணும். ரெண்டாவது, இத வந்து சுயநினைவோட பிரசன்டேஷனை வந்து கம்ப்ளீட்டா பார்த்து எல்லாம் புரிஞ்சுட்டு தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு அவங்க ஜாயின் பண்ணலன்னு இந்த பிசினஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. இது பிசினஸ் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு. தப்பு. இந்த பிசினஸ்ல யார் நிறைய பணம் சம்பாரிச்சோன்னா, யார் இந்த பிசினஸ் ரொம்ப நாள் பண்ணாலும் அவன் தான் நிறைய பணம் சம்பாதிப்பான். இப்ப 10 பேர் ஜாயின் பண்ணல என்ன, ஊர்ல ஒரு கல்யாணம்னா ஒரு 1000 பேர் கூப்பிடுறோம் இல்லைங்களா, அத்தனை பேர் நம்மளுக்கு தெரியும். அதனால 10 பேர் இல்லைனாலும் நீங்க இன்னும் 10 பேர்கிட்ட இதை காட்டணும். யாருக்கு இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளால சொல்ல முடியாது. இப்ப வந்து நல்லா பேசிட்டு இருக்கவன், ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறவன், அவன் மட்டும் தான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. படிச்சவன் மட்டும் தான் ஜாயின் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் தெரிஞ்சவன் மட்டும் ஜாயின் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அதனால வந்து முன்கூட்டியே இவன் ஜாயின் பண்ணுவான் இவன் ஜாயின் பண்ண மாட்டான்ற அந்த ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வரக்கூடாது. இந்த பிசினஸ் யாருன்னா ஜாயின் பண்ணலாம். ஒரு ஏழையா இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு தான் பணத்தினுடைய அருமை தெரியும். அதனால நீங்க வந்து ஒரு பணக்காரனை மட்டும் தான் பாக்குறது, அல்லது ஒரு பணம் வச்சிருக்கணும், அல்லது ஒரு
கம்பெனில வேலை செய்யறவன் இல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறவன் அவனை மட்டும் கூப்பிட்டு இந்த பிரசன்டேஷன் காட்டலாம், இவங்கிட்ட பணம் இருக்கும் இவங்கிட்ட பணம் இருக்காது, இப்படி எல்லாம் நினைச்சு இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது. அன்பா தான் உணர்ந்த ஒரு நல்ல வாய்ப்பை அவங்க கிட்ட ஆர்வமாவும் ஒரு பாசத்தோடும் உண்மையை பேசி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா நீங்க அதை நல்லா கத்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? உலகத்துல நிறைய பேர் சோம்பேறிங்க இருப்பாங்க, வேலை பண்றதுக்கு நோவாத நோம்புக்குமெல்லாம் இருப்பாங்க. அதுல பல பேர் ஒரு ஜிம்ல ஜாயின் பண்ணி உடம்பு குறைக்கிற மாதிரியோ அல்லது ஒரு வாக்கிங் பண்ணி உடம்பு குறைக்கிற மாதிரியோ இனிஷியலி ரொம்ப ஆர்வமா இறங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சிடும். அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. இதுல முறைஞ்சு இறங்கின பிறகு கோடி சம்பாதிக்காம விடவே கூடாது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி உலகத்துல இப்போ பெரிய அளவுல வளர்ந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில பல பேர் பணம் பண்ணிருக்கான். இன்னைக்கு மேக்சிமம் நிறைய மில்லியனர்ஸ் உருவான இண்டஸ்ட்ரின்னு இந்த பிசினஸ் சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியில தான், இந்த கம்பெனி பத்தி சொல்ல, இந்த இண்டஸ்ட்ரியில தான் ரொம்ப பேரு ஒரு ஏழ்மை நிலையில இருந்தவங்க, ஒரு மிடில் கிளாஸ் நிலைமையில இருந்தவங்க பணக்கார ஆனதுக்கு வழி காட்டி கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இந்தியால புரியாம கத்துக்காம ரெண்டு பேரை ஆளை பிடிச்சின்னு வர்றது, ஆளை எடுத்துன்னு சேர்த்துறது, இப்படி எல்லாம் நான் சென்னைக்கு போனப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி சொல்றப்ப ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எப்படியாவது ரெண்டு பேரை கபுக்குன்னு அமைக்கணும் வா அண்ட் ஏதாவது சொல்லி அவங்கள என்ட்ரி போட வை, என்ட்ரி போட வச்சுட்டா போதும், ஊர்ல இருக்கிறவங்க எப்படியாவது கபுக்குன்னு அமைக்குன்னு அவனை என்ட்ரி போட வச்சுதுன்ற மாதிரி ஒரு பிசினஸ் இல்லை இது. கபுக்குன்னு அமுக்கிறதுன்றது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அப்படின்னா ஏமாத்துறது. ஒருத்தரை ஏமாத்தி பணம் சம்பாதிக்க கூடாது, ஒருத்தரை ஏமாத்தி எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ஜாயின் பண்ணோம், நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணுன்றதுக்காக ஏதாவது சொல்லி ஜாயின் பண்ணுன்றது தப்பு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, ஒரு கல்யாணம் பண்றதுக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கும் எவ்வளவுனா பொய் சொல்லலாம், எப்படியாவது பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம், எப்படியாவது பொய் சொல்லி ஒரு வீடு கட்டலான்றது ஒரு தப்பான அதர்மம். அதனால எந்த பிசினஸ் நீங்க பண்றதா இருந்தாலும் உண்மையை தான் பேசணும். இந்த பிசினஸ்ல நான் உண்மையை பேசிதான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த உண்மையை பேசுறதுனால பல பேர் ஜாயின் ஆகாத போயிடலாம், அது நல்லது ஆக்சுவலி. சோ உண்மையை பேசி ஜாயின் பண்ணீங்கன்னா உணர்ந்து ஜாயின் பண்றவங்க உங்க கூட நல்லா வேலை செய்வாங்க. அவசரம் வேண்டியதில்லை. ஓடி போய் 10 பேர் இன்னைக்கே ஜாயின் பண்ணி நாளைக்கே நம்ம கோடீஸ்வரன் நினைக்கிறதே தப்பு. முறையா ஒவ்வொரு ஆளையும் அழைச்சின்னு அவங்களுக்கு முறையா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து உண்மைகளை பேசி கரெக்டா ஜாயின் பண்ணி அவங்கள நல்ல வேலை செய்ய வச்சு நீங்களும் சம்பாரிச்சு அவங்களும் சம்பாதிக்கிறது தான் ஒரு முக்கியமான குறிக்கோள் இந்த பிசினஸ்ல. நீங்க சம்பாதிக்கிறத விட உங்க கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்கணும்ன்ற அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா பல பேர் உங்க கீழே இருக்கிறவங்க சம்பாரிச்சா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் சம்பாதிப்பீங்க. இதுல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. உங்க கீழே 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒருத்தனுடைய கனவு என்னன்னா ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய மனை கட்டணும்ன்றது ஒருத்தனுடைய ஆவல். இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிருக்கான், அவனுடைய ஆவல்னா ஒரு நல்ல பெரிய கார் வாங்கணும்ன்ற அவனுக்கு ஒரு கனவு. இந்த 2 பேருடைய கனவு, அந்த கனவை அடையணும்ன்றதுக்காக தான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்களும் ஒரு கனவோட இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். ஆனா எப்போ உங்களை நம்பி 2 பேர் உங்க கீழே ஜாயின் பண்ணிட்டாங்களோ அப்போ உங்க கனவை எடுத்து தனியா வச்சுட்டு உங்க கீழே உங்களை நம்பி ஜாயின் பண்ணவங்களுடைய 2 பேர் கனவை நனவாக்குறது தான் உங்களுடைய கனவா இருக்கணும். இன்றிலிருந்து அந்த 2 பேர் கனவையும் நீங்க அடைய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். உங்க கீழே ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிசினஸ்ல உதவி பண்ணி அந்த ஆள் நாளைக்கு வீடு கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு ஆளு நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல பெரிய கார் வாங்கிட்டாரு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க அவருக்கு மேல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வீடும் கிடைக்கும், அந்த காரும் கிடைக்கும். சோ உங்களை அறியாம 2 பேர் கீழே இருக்கவங்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருந்தா அவங்க பண்ற எல்லா பிசினஸும் உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால
இந்த ஒரு செல்பிஷாவோ ஒரு கன்னிங்காவோ ரொம்ப கெட்ட எண்ணத்தோட ஒரு பணம் பண்ற நோக்கத்தோட பல பேரை ஏமாத்தி ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா இது அந்த மாதிரி தொழில் இல்லை. உங்க கீழே 2 பேரு ஜாயின் பண்றப்போ அவங்களுக்கு பல கனவுகளை காட்டி நீங்க ஜாயின் பண்ண பிறகு அந்த 2 பேருடைய கனவை அடைச்சு வச்சீங்கன்னா உங்க கனவு அடையிறது நிச்சயம். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சரி, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்றத ஒரு சின்ன ஒரு பிரீஃபிங் கொடுத்துறேன். மார்க்கெட்டிங்னா என்ன? மார்க்கெட்டிங்கும் சேல்ஸ் 2 விஷயத்தை சொல்லுவாங்க. சேல்னா என்னன்னா ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட வித்துட்டு வந்துடுறது, அதுதான் சேல். அந்த மனுஷாளுக்கும் உங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது, அதுதான் சேல்ஸ்வாங்க, சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புடவை கடைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஆளு உங்களுக்கு பல புடவைங்களை காட்டுவான், புடவையினுடைய நல்ல விஷயத்துங்களை சொல்லுவான். அந்த புடவை வாங்கிட்டு நீங்க வந்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த புடவைக்காரனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது, ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. அவன் தான் சேல்ஸ்மேன். ஆனா மார்க்கெட்டிங் பண்றவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கம்பெனிக்கு போவான், அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எட்டுன்னு போய் அந்த சொல்யூஷன் கொடுப்பான். அந்த கம்பெனில இருக்கிறவங்களுக்கு அது உபயோகமாகும். இவன் சொல்ற விஷயம், விற்கிற பொருள் எல்லாமே அந்த கம்பெனிக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனில இருக்கவங்க கூட இவனுக்குள்ள ஒரு நல்ல உறவு முறை உண்டாகும். அதனால ப்ரீ சேல் சப்போர்ட், போஸ்ட் சேல் சப்போர்ட். பொருளை விற்கிறதுக்கு முன்னாடி பல தடவை போய் அவங்களுக்கு பொருளை பத்தி புரிய வச்சு, பொருளை வாங்கின பிறகு அந்த பொருளை முறைய உபயோகப்படுத்த அவனுக்கு உதவி பண்றதுதான் மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங் பண்றப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஒரு முறை பிசினஸ் வர்றது மட்டும் இல்லாம பல தடவை பிசினஸ் வருது. எதுக்காக வருது? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல உறவு முறையை கஸ்டமர் கிட்ட வைக்கிறதுனால திருப்பி திருப்பி உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு பிசினஸ் வருது. அதுதான் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. Now இங்க நாம சொல்லக்கூடியது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் உங்களுடைய நெட்வொர்க்னா என்னன்றது கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 பொருள் ஒன்னா இணையறத லிங்க்னு சொல்லுவாங்க. அந்த 2 பொருள் அதே 3 பொருள் ஆயிடுச்சுன்னா அத நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதுல பல நெட்வொர்க் இருக்கு உலகத்துல. ரோட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, ரயில்வே நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட், இன்ட்ராநெட், வாட்டர் நெட்வொர்க், சீவேஜ் நெட்வொர்க், இந்த மாதிரி பல நெட்வொர்க் சொல்லுவாங்க. அதே நேரத்துல டெலிபோன் நெட்வொர்க், வயர்லெஸ் நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க், டெலிவிஷன் நெட்வொர்க், இந்த மாதிரி பல நெட்வொர்க்கள் இருக்கும். நெட்வொர்க்னா என்ன? இணைந்து இருக்கிறது. ஓகே, 2 பொருள் இணைந்து இருந்ததுன்னா அதை லிங்க் சொல்லுவாங்க. அதே ஒரு பொருள் கூட 2 பொருள் இணைந்து இருந்தா அதை நெட்வொர்க் சொல்லுவாங்க. அதுதான் நெட்வொர்க். இங்க நம்ம சொல்றது பொருளா இணையற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இங்க பேசல. மக்கள் இணைந்து இருக்கிறது தான் நெட்வொர்க். இங்கு சொல்லக்கூடிய நெட்வொர்க்ன்றது மக்கள் இணையப்பட்டிருக்கிற மக்களை தான் சொல்றாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு எப்போ ஒரு தாய் வந்தாச்சோ அந்த தாய் கூட உங்களுக்கு ஒரு இணைப்பு இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை லிங்க்னு சொல்லுவோம். எப்போ உங்களுக்கு ஒரு தந்தை 2 பேர் இருக்காங்களோ நீங்க ஆல்ரெடி உங்க கீழே நெட்வொர்க் இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் 2 people are connected to you. 2 பேர் உங்களோட இணைந்து இருக்கார்கள். அந்த இணைப்பை தான் நெட்வொர்க்னு சொல்றோம். அப்போ உங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க தாய் தந்தையர், உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள், நெய்பர்ஸ் சொல்லுவோம், சுற்றத்தார், இவங்கெல்லாம் உங்க கூட இணைந்திருக்கார்கள். எதுக்காக இணைந்திருக்காங்க? உங்க மேல ஒரு அன்பு. நீங்க சொசைட்டில ஒரு கல்ச்சர் இருக்கு. அந்த சொசைட்டில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, ஒரு சொசைட்டில ஒரு மக்கள் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அத வச்சு மக்கள் உங்க மேல ஒரு அன்பும் பாசமும் நட்பும் வச்சிருக்காங்க. அதனாலதான் 2 பேர் கூட நீங்க ஒரு இணைந்து இருக்கிறீங்க, ஒரு உறவு முறை. அந்த உறவு முறைக்கு காரணமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்னா நம்பிக்கை. சோ 2 பேர் இணைந்து இருக்கணும்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், அன்பு பாசம் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு கேரிங், அக்கறை இருக்கணும், அக்கறை ஷேரிங் இருக்கணும். அப்போ மற்றவருக்கு உதவி பண்ற அந்த எண்ணம் இருக்கணும். சோ
ஒரு ஃப்ரெண்டுன்னு வரப்போ அல்லது ஒரு கொலீக்னு வரப்போ அல்லது உங்க கூட வேலை செய்யற வேலையாட்கள் அல்லது உங்க ஒரு நண்பர்கள் அவங்க எல்லாம் உங்ககிட்ட இணைந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களை பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே, அப்போ லவ் அண்ட் அஃபெக்ஷன் கூட உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் கூடி உங்க மேல ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வளர்ந்து வர்றதுக்காக நீங்க ஒரு சொசைட்டில வந்து நல்ல விதமா நடந்திருப்பீங்க. கரெக்ட் இல்லையா? அப்போ நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு பழகக்கூடிய ஆட்களா இருக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க கூட இணைந்து இருக்கிறவர்கள் பெரிய கூட்டமா இருப்பாங்க. சோ அந்த உங்க கூட இணைந்து இருக்கிற மக்களை தான் உங்களுடைய நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஓகேவா? அது அந்த உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களோடு இணைந்திருப்பவர்கள், அவர்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு பொருளையும் ஒரு சர்வீஸையும் அந்த உங்களுக்கு கிட்ட இணைந்து இருக்கிறவங்க கிட்ட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி, நீங்க ஷேர் பண்ணி, நீங்க அதை பகிர்ந்து சொல்றப்போ அது மூலமா உங்களுக்கு ஒரு ஊதியம் வருதுன்னா அந்த ஊதியத்துக்கு பேர் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பொருளையும் அல்லது சர்வீசஸையும் அல்லது சொல்யூஷனையும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் கிட்ட நீங்க பகிர்ந்து கொண்டு நீங்க ரெக்கமெண்ட் பண்றப்போ, ரெக்கமெண்ட் என்ன சொல்றீங்க தமிழ்ல, நீங்க மத்தவங்களுக்கு அந்த உபயோகத்தை பத்தி சொல்லி அதை பெருமைப்படுத்துறப்போ உங்களை நம்பியும் நீங்க சொல்ற விஷயத்தை நம்பியும் அவங்க இந்த பொருளை வாங்குறாங்கன்னா, அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து முறையா எல்லா இடத்துலயுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நடக்குது. ஆனா ஒரு கம்பெனி மூலியமா தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நடக்குது. ஒரு கம்பெனில வேலை செய்யறவன் வந்து பல கம்பெனில இருக்கவங்க கூட ஒரு உறவு முறை வச்சிருப்பான். அதனால இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்றப்பவன ஒரு நல்ல ஊதியம் கொடுத்து ஜாயின் பண்றாங்க. காரணம் என்ன? இவனுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கான், நிறைய கம்பெனில ஆட்களை தெரிஞ்சிருக்கான். அதனால இவனை நம்ம அப்பாயிண்ட் பண்ணோம்னா இவன் மூலியமா நம்மளுக்கு நிறைய பிசினஸ் கிடைக்கும். அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சொல்ல போனா. ஆனா அங்க வந்து நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றதுனால நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஊதியம் வந்து அந்த கம்பெனியுடைய முதலாளிக்கு போயிடும். ஆனா இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு வர்றதுனால நீங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனாலதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நீங்க முறையா கத்துக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல உழைப்பு இருக்கணும், அதே நேரத்துல மத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும், நல்லவங்களாகணும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அது வேற விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ண பிறகு நீங்க நல்லவங்களாயிடணும். அப்பதான் உங்களை நம்பி உங்க கூட வேலை செய்வாங்க. இதுக்கப்புறம் நீங்க செல்ஃபிஷா இல்லாம பல பேருக்கு உதவி பண்ணி, பல பேருக்கு நன்மை பண்ணி, பல பேர் முன்னுக்கு போக வச்சீங்கன்னா நீங்க தானா முன்னுக்கு ஏறுவீங்க. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்களுடைய பிலாசபி ஆர் சித்தாந்தம் ஆர் தத்துவம். இந்த தத்துவத்தை நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் இந்த பிசினஸ்ல மை வீடியோ டாக் பிசினஸ்லயும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு என்னுடைய டீமோட சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் என்னுடைய சைட்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் நான் ப்ரே பண்றப்போ, நான் தொழுகிறப்போ உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கண்டிப்பா ஜஹாங்கீரை நம்பி இந்த ஒரு பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஜஹாங்கீர் என்ன நம்பி ஜாயின் பண்ணிருக்காரு. அதனால நீங்களும் என்ன நம்பி ஜாயின் பண்ணதான் நினைக்கிறேன் நான். அதனால நீங்களும் முறையா சம்பாரிச்சு உங்க குடும்பத்தாருக்கும் உங்க சுற்றத்திற்கும் ஒரு நல்ல உயர்வு வாழ்க்கையில வந்து எங்களால நீங்கெல்லாம் நல்லா சம்பாரிச்சு முன்னுக்கு போய் நீங்கெல்லாம் எங்களை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, நீங்கெல்லாம் எங்களுக்கு விஷ் பண்ணி, எங்க குடும்பத்தாருக்கும் நீங்க தொழுது நல்ல நம்ம எல்லாம் முன்னுக்கு போய் ஒரு உலகத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா நம்ம வாழணும். அதுக்காக ஒரு நல்ல முயற்சி எடுக்கணும். அண்ட் ரொம்ப நன்றி. வணக்கம்.